ஹாய், ஹலோ, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்ஐசிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். எல்ஐசிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற 2 குவாலிஃபிகேஷனுக்கு 2 தனித்தனி நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ ரைட் சைடில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்ஐசியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும், லெஃப்ட் சைடில் இங்கே இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அதுக்கான 2 நோட்டிஃபிகேஷனை கொடுத்துருக்கோம். இது 2யும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வச்சிருக்கிறோம். அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிறத வச்சு இந்த 2 நோட்டிஃபிகேஷனும் ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்ப்போம். இப்போ என்னன்னா அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு கேடட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து 350 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரி 88,635 ரூபான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 21 30 வரை இருக்கணும். இதே எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 35 வயசு வரை இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். பிடபிள்யூடினா 10 வருஷம், அதாவது 40 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி குவாலிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. யூஜிஆர் பிஜி பண்ணியிருக்கணும், 60% மார்க்கோட முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன்ல இருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சிவிலில் 50 போஸ்டிங்ஸும் எலக்ட்ரிக்கலில் 31 போஸ்டிங்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 81 போஸ்டிங்ஸு. இதுக்கான சேலரியும் 88,635 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 21 30 வயசு, அதே மேலே சொன்ன அதே ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான். எஸ்சிஎஸ்டிஸாக இருந்தால் 35 வயசு வரை எழுதிக்கலாம். இதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் வந்து 33 வயசு வரை எழுதிக்கலாம். பிடபிள்யூனா 40 வயசு வரை எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஏஜ் வந்து அதே குவாலிஃபிகேஷன் தான் இருக்கும். அடுத்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மேலே வந்துட்டு சொல்லியிருந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவில் அல்லது எலக்ட்ரிக்கலில் வந்துட்டு பிஇ ஆர் பிடெக் முடிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு நெக்ஸ்ட் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் 30 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. சேலரி அதே தான். 21லேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். அதே ரிலாக்ஸேஷனும் பொருந்துங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிஏ முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் ஐசிஏ அமைப்பில் வந்துட்டு உறுப்பினராக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. செக்ரட்டரிக்கு 10 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரியும் சேம் தான். 88,635. 21 வயசுலேருந்து 30 வயசு வரை இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே இது எக்ஸப்ஷன்லாம் எல்லாமே சேம் தான். அடுத்து இதுக்கான டிகிரி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இதில் வந்துட்டு டிகிரி முடிச்சிருக்கணும். ஏதோ ஒரு ட்ரேடில் முடிச்சிருந்தாலும் ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஐசிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கு வந்துட்டு 30 காலிபீடம் கொடுத்துருக்காங்க. 88,635 தான் பே ஸ்கேலு. இதுக்கு வந்து 20 அதே சேம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் தான். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவரியல் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதியை வந்துட்டு ஒரு ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட ஸ்பெஷலிஸ்ட்டு, அதில் வந்து 310 காலியிடம் கொடுத்துருக்காங்க. சேம் எல்லாமே சேம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் தொடர்பான பட்டப்படிப்பு, அதாவது தொழிற்கல்வி படிப்பு வந்து முடிச்சிருக்கணும். அது இல்லாமல் 5 இயர்ஸ் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த பணியின் பெயர் வந்துட்டு ஏஓ, அதாவது அசிஸ்டன்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் லீகல்னு வரும். இதுக்கும் 30 போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஎல்ல முடிச்சிருக்கணும். பார் கவுன்சிலில் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாம் மற்ற எல்லாமே சேம் குவாலிஃபிகேஷன் தான், வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியாக இருந்தால் 60% மதிப்பெண் எந்த ட்ரேடோ அதில் முடிச்சிருக்கணும். அதே வந்துட்டு எஸ்சிஎஸ்டிஸாக இருந்தால் 50% வந்துட்டு அந்த சிஜிபின்னு சொல்லுவாங்க, அதோட முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு 2 கட்டமாக தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கட்ட தேர்வு எழுத்து தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோவை, மதுரை, சேலம், தஞ்சாவூர், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், கடலூர், தருமபுரி, தூத்துக்குடி, நாமக்கல் ஆகிய இடங்களில் வந்துட்டு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் கட்ட தேர்தல் வந்துட்டு தேர்வு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்துட்டு தேர்வுக்கான சிலபஸ்லாம் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. இதை ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கோங்க, வேறு எதுவும் இல்லை, சேம் தான். அதே இது ரீசனிங், குவான்டிட்டி ஆப்டிடியூடு, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் நாலேஜஸ், கிராமர்ஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸில். செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனபிலிட்டி, அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஸு, அடுத்து வந்துட்டு ப்ரொஃபஷனல் நாலேஜ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு எதுவும் இல்லை. அதாவது எந்தெந்த ட்ரேடோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எக்ஸாம்ஸ் வந்து 3/10/2025, செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸாம் வந்து 8/11/2025 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி/எஸ்டி பிடபிள்யூ பிரிவினருக்கு 85 ரூபாய்கள் மட்டும்தான் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. இதே ஓபிசி மற்ற பிரிவினர்கள் எல்லாமே வந்துட்டு 700 ரூபாய் கட்டணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. www.licindia.in அப்படிங்கிறதுல அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 8/9/2025 தான் லாஸ்ட் டேட்டு. இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எது எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோட்டோஸு, அதை வந்து நான் வந்து அப்ளிகேஷன் ட்ரீட் பண்ணதுலேருந்து சொல்கிறேன். ஃபோட்டோஸு, அடுத்து வந்து சிக்னேச்சரு, உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடது கட்டை விரல் ரேகை, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிக்ளரேஷன் இருக்கும்.
ஐ அப்படின்னு போட்டு உங்களோட ஃபுல் டிக்ளரேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதையும் நம்ம இதில் காட்டியிருக்கோம். அதையும் பார்த்துக்கோங்க. வேறு எதுவும் இல்லை இதில் இம்பார்ட்டன்ட் இதான் யூசர்ஸு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது இல்லாமல் இது டிஸ்கிரிப்ஷன்லேயும் 2 நோட்டிஃபிகேஷனையும் வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர். 2ஓட நோட்டிஃபிகேஷனையும் வச்சுருக்கோம். அதையும் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.